திருத்தணி அருகே சுகாதாரமற்ற குடிநீரால் இருவர் உயிரிழந்ததாக கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கைது செய்து போலீசார் அரசு பேருந்தில் ஏற்ற முற்பட்ட போது பெண்கள் சிலர் பேருந்தில் ஏற மறுத்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கரளப்பாக்கம் ஊராட்சியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீரை குடித்ததால் அப்பகுதியில் மக்களுக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வாந்தி, மயக்கம் உள்ளிட்டவை பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக 2 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் காலை முதல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் தோல்வி ஏற்பட்டது. பொதுமக்கள் சாலை நடுவே சார்மினார் பந்தலை போட முயன்றதால் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சுமார் 6 மணி நேரமாக தொடரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊர் மக்களையும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தலித் அமைப்புகளைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோரை போலீசார் தடுத்து நிறுத்தி அதிரடியாக கைது செய்து பேருந்தில் ஏற்ற முற்பட்ட போது அவர்களை ஏற்ற விடாமல் அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு நிலை வருகிறது. தொடர்ந்து சாலை மறியலானது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.